டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. நம்முடைய சேனலை வந்து இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு விசிட் பண்ணுற மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து ஸ்கோரிங் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நம்முடைய சேனல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து பாருங்கள் பார்ட் 1 ஒரு வீடியோஸ். இதில் வந்து இருக்கக்கூடிய ஒரு 5 கொஷின்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து என்னன்னா, காங்கிரஸ் தோன்றுவதற்கு இந்திய வைசராய் டஃபரின் பிரபுவே காரணகர்த்தா என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா லாலா லஜபதி ராய். அதுக்கடுத்து பாருங்கள் செகண்ட் கொஸ்டின் இருக்குன்னா, ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் காங்கிரஸின் தந்தை என வர்ணித்தவர் யாருன்னு கேட்பாங்க. சரிங்களா, இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா டபிள்யூசி பானர்ஜி. அதுக்கடுத்து பாருங்கள் மூணாவது கொஸ்டின்ஸ், இந்திய தேசிய காங்கிரஸ் தோன்றுவதற்கு எந்த சபை பெரிதும் காரணமாக இருந்ததுன்னு கேட்பாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா பிரம்மஞான சபை. நாலாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, காங்கிரஸின் தோற்றம் ஒரு மர்மமாகவே உள்ளது என கூறியவர் யாருன்னா பட்டாபி சீதாராமையா. அடுத்து பாருங்கள் அஞ்சாவது கொஸ்டின்ஸ், பிரம்மஞான சபையின் விளைவை காங்கிரஸ் என வாதிட்டவர் யாருன்னா அன்னிபெசன்ட் அம்மையார் தான். சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு 5 கொஸ்டின்ஸ். இப்போ உங்களுக்கான ஒரு கொஸ்டின்ஸ் பாருங்கள், காங்கிரஸின் முதல் கூட்டம் எந்த கல்லூரியின் மண்டபத்தில் துவக்கப்பட்டது அப்படின்னு ஒரு கொஸ்டின்ஸ். இதுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள். யாரெல்லாம் கரெக்டாக பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். இந்த வீடியோஸை வந்து எவ்வளோ சீக்கிரமாக ஒரு 1000 வியூஸ் வந்து வருதோ அதுக்கடுத்து நம்ம செகண்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். அதனால் இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.